ஹாய், வணக்கம். நம்ம சேனலுக்காக பாலா வெர்சஸ் பாலா அப்படிங்கிற பேரில் ஒரு சீரியல் ஒன்று பண்ணியிருந்தோம். ஒரு 12 எபிசோட் பண்ணோம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் 13ஆவதாக ஒரு எபிசோட் ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஏன்னே தெரியல, அது டெலிகாஸ்ட் பண்ணாமல் அப்படியே பெண்டிங் போட்டேன். சரி, அதை உங்கள் பார்வைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எபிசோட். ஆக்சுவலாக அந்த எபிசோடு வந்து 13 கிடையாது, 12A. 12வது எபிசோடு இங்கே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதை முதல்ல பார்த்துருங்க, இங்கே இருக்குது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோடு நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் தான் இந்த பாலா நம்மள இப்படி படுத்துறாளோ தெரியல. என்ன முக்கல் முனங்கல் என்னெல்லாம் பிளான் பண்ணி விஆர்எஸ் வாங்கலான்னு ட்ரை பண்றீங்களா? எனக்கு அந்த நினைப்பே வராது பாலா. அது உத்தியோகம் புருஷ லட்சணம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்க எழுத்து போட்டுட்டு தூங்குங்க. நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் போய் சமைக்கிறேன். என்னது, சமைக்க போறியா? யூடியூப் பார்த்து ஒரு டிஷ் பண்ணிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ பண்ணிருக்கியா? பாலா, என்னது இது? ஹல்வா. அல்வாவா? இதுவா? காட்டு. எதுவா? பாலா, இதை எப்படி சாப்பிடுறது? நம்ம நிலைமை இப்படி இருக்கே, சகல நிலைமை என்னன்னு கேட்போம். ஹலோ சகல. என்ன சகல, ஞாயிற்றுக்கிழமை கூட ஃபோன் பண்றீங்க? ரோம் நகரம் எரிஞ்சிட்டு இருந்தப்போ நீரோ மன்னன் ஃபிடில் வாசிச்சிட்டு இருந்தாராம். அப்படி இருக்குது உங்க கதை. என்ன சகல, அப்படி என்ன அவசர பிரகடனம்? என்ன சகல, நம்ம பிளான் படி நாம ஹாயா இருக்க வேண்டாமா? இவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கலாமா? சரி, என்ன செய்யறது? நம்ம வீட்ல இருந்தா வேற மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால அதை அப்படியே விட்டுறதா? ஏதோ ஒரு தற்காலிக நடவடிக்கையா தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். நிரந்தர நடவடிக்கை இல்ல. அப்ப சகல, நிரந்தர நடவடிக்கை தான் என்ன? என்ன, ஆபீஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு டெப்டேஷன் அனுப்ப போறாங்கன்னு சொல்ல போறேன். அப்படின்னா நான் எங்க போறது? நான் சிங்கப்பூர்னா நீங்க மலேசியா. அது சரி சகல, இவங்க மாசம் மாசம் பணம் அனுப்ப சொல்லி கேட்பாங்களே, அதுக்கு எங்க போறது? சகல, நான் விஆர்எஸ் வாங்க போறேன். அதுல இருந்து எனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வரும். உங்களுக்கு சொத்துன்னு ஏதாவது இருந்தா அதை நீங்க வித்துருங்க. அந்த காசை பேங்க்ல போட்டு மாசம் மாசம் நான் சிங்கப்பூர்ல இருந்து பணம் அனுப்புற மாதிரியும் நீங்க மலேசியால இருந்து பணம் அனுப்புற மாதிரியும் மாசம் மாசம் அனுப்பிடலாம். ஐடியா என்னவோ நல்லாதான் இருக்கு. ஆனா நாம எங்க தங்குறது? எங்க அக்கா பையன் சுரேந்தர் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கான். ஏன் அக்கா சிங்கப்பெருமாள் கோயில்ல தனியா இருக்கா, பெரிய வீடு. நாம அங்க போய் தங்கிக்கலாம். சரி சரி, சிங்கப்பூர்ல இருக்கிற உங்க அக்கா பையனோட அட்ரஸ கொடுத்துடலாம். எங்க அக்கா பையன் சுரேந்தருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா அவன் அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லன்னு கவலையா குற்ற உணர்ச்சியில இருக்கான். நாம போய் அங்க இருந்தா எங்க அக்காவை பாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், அவனும் சந்தோஷமாவும் இருப்பான். சரி 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 சகல, போனை வச்சிடுறேன். பாலா, பாலா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னங்க குட் நியூஸ்? என்ன சிங்கப்பூருக்கு டெபுடேஷனுக்கு மாத்திருக்காங்க. சோ 2 வருஷம் அங்கதான். அதனால நீ உங்க அம்மா வீட்ல போய் இரு. ஓகே? அட, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க.
எனக்கும் சிங்கப்பூர்ல இருக்கணும்னு ரொம்ப ஆசை. நானும் உங்க கூட வரவா? ஐயோ, என்ன பாலா, எனக்கு அங்க வீடெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே, பேச்சுலர் ரூம் தான் கொடுப்பாங்க. அங்க எப்படி நீ இருக்க முடியும்? அதனால முதல்ல நான் அங்க போறேன், ம், அப்புறம் கண்டிஷனை பார்த்துட்டு அப்புறம் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ம். சரிதானே? சரிங்க, சீக்கிரமா கூப்பிட்டுக்கோங்க. ஆமா, நீங்க எப்ப போகணும்? அடுத்த வாரமே. சரி சரி, நீங்க கிளம்புறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணணும். ம், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் பிஸி. ம். ஹலோ கலா அக்கா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். எங்க வீட்டுக்காரரை மலேசியாக்கு அபிஷியலா அனுப்புறாங்க. அடுத்த வாரமே கிளம்புறாரு. அட, என் வீட்டுக்காரரையும் சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க. அடுத்த வாரமே கிளம்புறாரு. நம்ம 2 பேரும் ரெட்ட பிறவிங்கன்னு அடிக்கடி ப்ரூவ் பண்றோம். அக்கா, உனக்கு இப்படி தோணுது, எனக்கு வேற மாதிரி தோணுது. 2 பேரும் சேர்ந்து வேலையை விடுறதுக்காக பழைய குருடி கதவை திரடின்னு நாடகம் நடத்துறாங்கன்னு தோணுது. என்ன கலா, இது பொய்யா இருந்தா அவங்களால எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை இருக்கட்டும், இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிரும். சரிடி, எனக்கு இன்னொரு கால் செகண்ட் லைன்ல வருது. நான் அப்புறம் உன்கிட்ட பேசுறேன். சரிக்கா, பாய். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பாலா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா குறை, உங்க தம்பி என்ன நல்லா பாத்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? திடீர்னு பாலா ஃபோன் பண்ணி அக்கா உங்க வீட்டுக்கு வந்து 2 வருஷம் இருக்க போறேன்னு சொன்னானே. பாலா, ஒரு குட் நியூஸ். என்ன 2 வருஷத்துக்கு சிங்கப்பூருக்கு டெபுடேஷன்ல அனுப்புறாங்க. அது வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்ல போய் தங்கிக்கோ, சரியா? பாலா, என்னக்கா இது? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? அவர் எதுக்கு அங்க வந்து தங்கணும்? அதாம்மா எனக்கும் புரியல. உன் தங்கச்சி புருஷன் கலாதர் இருக்கான்ல, அவனையும் கூட கூட்டிட்டு வரேங்கிறான். அப்படி போகுதா கதை? கலா சொன்னது கரெக்ட் தான் போல. அவர் வரட்டும், பாத்துக்கிறேன். பாலா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என் பையன் சுரேந்தர் சிங்கப்பூர்ல இருக்கான்ல, ஆ, அவன் வேலையை விட்டுட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆக போறேன்னு சொல்றாம்மா. இந்த நேரம் பார்த்து பாலாவையும் கலாதரையும் வேற வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப எப்படி அவங்கள வராதுன்னு சொல்றதுன்னே தெரியல பாலா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. அவர் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, பாலாவை கேட்டேன்னு சொல்லு. சரிக்கா. எவ்வளவு வேலை வாங்குறாங்க. சிங்கப்பூருக்கு கூட்டு போறதும் போதும், வாட்ஸ்அப்ல வேலையை அனுப்பி அந்த வேலையை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு ரொம்ப தொல்லை பண்றாங்க பாலா ஆபீஸ்ல. என்னங்க, இங்க உட்காருங்களேன். என்ன பாலா? எங்க போறேன்னு சொன்னீங்க? சிங்கப்பூர். இப்பதான் சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட இருக்கிற உங்க அக்கா மங்களம் ஃபோன் பண்ணாங்க. அவளா? அவ எதுக்கு கால் பண்ணா? ஒருவேளை அங்க இருக்கிறான்ல அவ பையன், அவனுக்கு தான் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லுவா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு. சிங்கப்பூர்ல இருக்கிற அவங்களோட பையன் இங்கே வந்து செட்டில் ஆக போறாராம். நீங்க ஒன்னும் அங்க போக தேவையில்ல. பாலா, என்ன மன்னிச்சிரு பாலா. இனிமே போய் சொல்லுவீங்க, போய் சொல்லுவீங்க, போய் சொல்லுவீங்க. அடிக்காத பாலா. எழுந்திரி. இனிமே போய் சொல்லுவீங்க. உங்களை நம்புனா இப்படிதான் ஏமாத்துவீங்களா? போய் தொலைங்க. பாலா, ஒரு காஃபி கிடைக்குமா? அடி ஓத கிடைக்கும், வேணுமா?